தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியம் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். சகல துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரராயிருக்கிற ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளாக வாசம் செய்து உம்முடைய மகத்துவங்களை தியானிக்கும்படியாக, உம்முடைய கிருபைகளை சிந்திக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொன்ன சங்கீதக்காரனாகிய தாவீதின் அனுபவத்தோடு மீண்டுமாக பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உம்முடைய பிரகாரங்களில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படியாக, ஒருவருக்கே ஆராதனை செய்யும்படியாக நீர் தந்த இந்த ஆராதனை வேளைக்காக மன நிறைவோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவ ஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார் என்று பக்தன் பாடுவதை போல உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய நாமத்தை அறிந்து அறிக்கை செய்கிற விசுவாச வீட்டாராக நாங்கள் கூடி வந்து நிற்கிற போது இந்த ஆராதனை வேளை அர்த்தமுள்ள ஆராதனையாக உம்முடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய ஆலோசனைகளை சுதந்தரித்து பெற்றுக்கொள்ளுகிற நேரமாக அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயத்திற்கு வர முடியாதபடிக்கு தங்கள் இல்லங்களிலிருந்து இந்த ஆராதனை வேளையிலே கலந்து கொண்டு உம்மை மகிமைப்படுத்துகிற தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்தி ஏற்ற நாட்களிலே எங்களோடு இணைந்து உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த ஆராதனையின் துவக்க முதல் இறுதி மட்டுமாக எங்கள் ஆண்டவருடைய மெல்லிய பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும், உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். எங்கள் ஆண்டவர் தருகிற வார்த்தையினாலே பலப்படுத்தப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கான வழிகாட்டுதலை பெற்றவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல ஆவியானவர் எங்களோடு கூட இடைபெறுவீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்மையோடு கூட அர்ப்பணம் செய்கிறோம். சகல துதி கன மகிமை தகப்பனே ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இணைந்து ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தலாம். கீர்த்தனைகளிலே 52ஆம் பாடல், கீதம் எண் 52. ஓய்வு நாளதை ஸ்தாபித்தருளிய உன்னதா உமக்கே ஸ்தோத்திரம். Stop.
இன்றவாறே 104 சங்கீதத்தின் 24 திருவசனத்திலிருந்து முறைமுறையாக வாசித்து ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தலாம். சங்கீதம் 104 24 திருவசனத்திலிருந்து முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். ஆண்டவர் இயேசுவின் திருவடிவன்றே சரணம் சரணம் என்று நம்பினவர்களாக அவருடைய பாதத்தின் நன்மைகளை, அவருடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை குறைவில்லாமல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும், நம்முடைய குடும்ப ஜீவியத்திலும், நம்முடைய திருச்சபையின் ஊழிய பாதையிலும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பரிசுத்த ஆராதனை வேளையிலே அவருடைய சமூகத்திலே நாம் கூடியிருக்கிறோம். தெய்வ பிரசன்னத்திலே நாம் கூடி வருகிற போது நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பாவ கரைகள், நம்முடைய அக்கிரம சிந்தைகள், ஆண்டவர் நம்மிலே விரும்பாத செயல்கள், இவைகளை உணர்ந்தவர்களாக பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், என் பாவங்களை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும் என்று ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை அர்ப்பணம் செய்ய அழைக்கப்படுகிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவரை ஆராதிக்க முடியாது. அவருடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஜெப வேளையிலே கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்த்து, நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளுக்காக, அக்கிரமங்களுக்காக, துரோக செயல்களுக்காக தெய்வ சமூகத்தில் மன்னிப்பு கேட்போம். நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற விருப்பம் நமக்குள்ளாக இருந்த போதிலும் பல சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய அன்பை உதறி தள்ளி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு நம்முடைய மாம்சீக பலத்தையும் உலக பிரகாரமான சிந்தைகளையும் கொண்டவர்களாக நாம் வாழ்ந்தபடியினாலே வாழ்வின் பல சிக்கல்களுக்குள்ளாக நம்முடைய வாழ்வு தள்ளப்பட்டிருக்கிறதல்லவா? உடைந்து போயிருக்கிற நம்முடைய வாழ்வு மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். எருசலேமின் ஆலயம், எருசலேமின் அலங்கம் சூறையாடப்பட்டிருந்தது, தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது.
எஸ்ரா நெகேமியாவை ஆண்டவர் எழுப்பி மீண்டும் கட்டும்படியாக எழுந்து கட்டுவோம் என்று ஆண்டவருடைய பணிக்காக ஒருமுகப்படுத்தும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். நம்முடைய வாழ்வு எந்த பகுதியிலே உடைந்திருக்கிறது? ஜெப குறைவு காணப்படுகிறதா? திருமுறை வாசிப்பு குறைந்திருக்கிறதா? உள்ளான அன்பும் சமாதானத்தையும் நம்முடைய வாழ்விலே நாம் துளைத்து கொண்டு நிற்கிறோமா? இந்த காலை பொழுதிலே தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்திருக்கிறேன், உம்மை நோக செய்திருக்கிறேன். உமக்கு விரோதமாக நான் பேசின வார்த்தைகள் உண்டு, உம்மை வேதனைப்படுத்தின என் வாழ்க்கையின் பகுதிகள் உண்டு சுவாமி. இதோ உம்முடைய கரத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் பாவங்களை மன்னியும், என் பலவீனங்களை மாற்றும். உம்முடைய தூய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லுவோமா? அமைதியாக ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக அவைகளிலிருந்து விடுதலை பெறும்படியாக அறிக்கை செய்யலாம். பாவத்தை வெறுத்தாலும் பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாயென்று நம்மை அழைக்கிறார். எல்லா பாவ கரைகளையும் அவருடைய பரிசுத்த இரத்தம் கழுவி சுத்திகரிக்கும். தேவ அன்பு நம்முடைய வாழ்வை நிரப்பட்டும். இந்த பாடலின் வரிகளோடு கூட இணைந்து, பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை படைக்கிறேன், சரணம் 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 என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுக்கலாம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வாலக்கரம் பிடிப்பீரே, ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறேன், சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலராடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வாலக்கரம் பிடிப்பீரே, ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறேன், சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலராடிக்கு சரணம் சரணம் சரணம். உம்முடைய பாதம் ஒன்றே எங்களுக்கு போதும் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் ஒன்றே எங்களுக்கு போதுமானதப்பா. உலக பிரகாரமான ஓட்டத்திலே உம்மை மறந்து, உம்மை ஆண்டவரை பல நேரங்களிலே மறுதலித்து வேதனைப்படுத்தி வாழ்ந்த நேரங்கள் உண்டு. கண்ணீரோடு கூட மனபாரத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் தங்கள் பாவ வழிகளை விட்டு திரும்பும்படியாக என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், மீண்டும் உம்முடைய மகனாக மகளாக என்னை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்ன ஒவ்வொரு மகனையும் மகளையும் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர்
பாவங்களை மன்னித்து பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்திகரித்திருக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்ட நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து கண்ணீரோடு கூட பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காகவும் தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. மீண்டும் ஆண்டவர் திறந்த வாசலை தந்து பரிசுத்த ஓய்வு நாளிலே அவருடைய சமூகத்திலே ஆராதிக்கும்படியாக நம்மை அழைத்து வந்த கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துவோமாக. நோய் தொற்று மிகுந்திருந்த காலத்திலே பயமும் திகைப்பும் கலக்கமும் நம்முடைய வாழ்வை பிடித்திருந்த போது தம்முடைய செட்டைகளின் மறைவிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு அடைக்கலம் தந்து பாதுகாவலை தந்து நம்மை பராமரித்து வந்த பரலோகத்தின் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமாக. எத்தனையோ பேர் எங்களை விட சிறந்தவர்களாக வாழ்ந்தவர்கள், உமக்கு பிரியமாக வாழ்ந்தவர்கள், உம்மை மகிமைப்படுத்தி வாழ்ந்தவர்கள் இந்த உலக ஓட்டத்தை உமக்குள்ளாக நிறைவு செய்திருக்கிறார்கள். இன்றும் ஜீவன், சுகம், பலன், கிருபைகளை தந்து என்னை வாழ வைத்திருக்கிறீரே ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்வோம், உமக்கு நன்றி என்று சொல்வோம். தகப்பனே, சகலத்தையும் நீர் ஞானமாய் படைத்தீர் என்று உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசித்தோம். உம்முடைய கரம் எங்களை தாங்கினது, உம்முடைய கரம் எங்களை பலப்படுத்தினது, உம்முடைய கரம் எங்களை பாதுகாத்தது. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே ஆராதனை வேளைக்காக நீர் எங்களை அழைத்து வந்தீரே, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் குறைவில்லாமல் எங்களை நடத்துகிறீர், எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீர், அன்றன்றுள்ள உணவை எங்களுக்கு தந்து எங்களை போஷித்து வருகிறீரே, எங்களை பராமரித்து வருகிறீரே, எங்களை பாதுகாத்து வருகிறீரே ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்வோம். தகப்பனே, எங்கள் குடும்ப வாழ்விலே நீர் தந்திருக்கிற நன்மைகளுக்காக, நிறைவுகளுக்காக, மன ரம்மியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மிகுந்த கிருபையினால் எங்கள் கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். எங்கள் வாழ்வின் சகல காரியங்களிலும் போதுமானவராக இருக்கிறீரே, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்விலே மறைவான விருந்தினராக இருந்து எங்களுடைய வாழ்வை குறித்த கரிசனையோடு கூட ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல எங்களை விசாரிக்கிறீர். நாங்கள் பலவீனப்படுகிற போது உம்முடைய தோளின் மேல் எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே தகப்பனே, நன்றி ஆண்டவரே. கரடு முரடான பாதைகளை நாங்கள் கடந்து வந்த போதிலும், தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்த போதிலும் எங்கள் ஆண்டவர் எங்களை தள்ளாத நேசராக எங்களை கரம் பற்றி நடத்தினீரே, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஜீவன், சுக, பல நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அழகிய ஆலயத்தை தந்து, ஆராதனை வேளைகளை தந்து, ஜெப ஐக்கியங்களை தந்து, விசுவாசிகளின் ஐக்கியங்களை தந்து உம்மை துதிக்கும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாக எங்கள் ஆண்டவர் பாராட்டி வருகிற சகல காரியங்களையும் நினைத்து நினைத்து நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். பெற்றுக்கொண்ட உலக பிரகாரமான, ஆவிக்குரிய பிரகாரமான சகல நன்மைகளுக்காகவும் நன்றியோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரித்து, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, சகல மகிமையும் கனமும் துதியும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் என்று நன்றி பலிகளை ஏறெடுக்கிற நாம் சங்கீதக்காரனாகிய தாவீதோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். அமருவோம். இந்த நாளிற்குரிய திருமறை பாடங்களை வாசிக்க கேட்கலாம்.
எஸ்ரா 7:1-10 வரை உள்ள வசனங்கள். எஸ்ரா 7:1-10 வரை. இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செராயாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தஷஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். இந்த செராயா அசரியாவின் குமாரன். இவன் இல்கியாவின் குமாரன். இவன் சல்லூமின் குமாரன். இவன் சாதோக்கின் குமாரன். இவன் அகிதூபின் குமாரன். இவன் அமரியாவின் குமாரன். இவன் அசரியாவின் குமாரன். இவன் மராயோதின் குமாரன். இவன் செராகியாவின் குமாரன். இவன் ஊசியின் குமாரன். இவன் புக்கியின் குமாரன். இவன் அபிசுவாவின் குமாரன். இவன் பினகாசின் குமாரன். இவன் எலெயாசாரின் குமாரன். இவன் பிரதான ஆசாரியனான ஆரோனின் குமாரன். இந்த எஸ்ரா இஸ்ரவேலில் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவனோடே கூட இஸ்ரவேல் புத்திரரிலும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பாடகரிலும் வாசல் காவலாளரிலும் நிதனீமியரிலும் சிலர் அர்தஷஷ்டா ராஜாவின் 7ஆம் வருஷத்திலே எருசலேமுக்கு போனார்கள். 5ஆம் மாதத்தில் அவன் எருசலேமுக்கு வந்தான். அது அந்த ராஜாவின் 7ஆம் வருஷமானது. 1ஆம் மாதம் 1 தேதியிலேயே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலேயே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 1ஆம் திருமுறை பாடம் வாசித்து முடித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் நிருப பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 21 முடிய. கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 21 முடிய. சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் நிருப பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பாடம் பரிசுத்த மார்க் என்பவர் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 13 முதல்
16 வரை, மார்க் 10:13 முதல் 16 வரை, புதிய ஏற்பாடு பக்கம் 63. அப்பொழுது சிறு பிள்ளைகள் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளைகளை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவனில் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டுடைய சமூகத்தில் ஏறெடுப்போம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மண்டை வருவார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்றும் சொன்னீரேன். இந்த ஆராதனை வேளையிலே இவ்வளவு நேரம் உம்மை மகிமைப்படுத்தினோம், எங்களை ஆராய்ந்து உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தோம். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக மன நிறைவோடு கூட நன்றி பலிகளை ஏறெடுத்தோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசியை கேட்டோம். ஜெப விண்ணப்பங்களோடு கூட ஒத்தாசை வரும் உயர்ந்த பர்வதமாக இருக்கிற, உதவி வரும் கண்மலையாக இருக்கிற பரலோகத்தின் தேவனாகிய உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரே. தகப்பனே, இந்த மன்றாட்டு ஜெப வேளையிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய விருப்பத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து எங்களை நடத்தும் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே, எங்கள் தேவைகளை சந்தியும் அப்பா. ஒவ்வொரு நாளும் வலக்கரம் பிடித்து எங்களை வழிநடத்தும் என்று உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய இரக்கங்களை பெற்றுக் கொள்வார்களாக. 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக கலங்கரை தீபமாக, உப்பாக, ஒளியாக, சுவை கொடுக்கும்படியாக, வழிகாட்டும்படியாக இந்த பகுதியிலே இந்த அழகிய ஆலயத்தை எங்கள் முன்னோர் மூலமாக ஆண்டவர் ஏற்படுத்தி தந்தீர் சுவாமி. கடந்த 200 ஆண்டுகளுக்கு மேலாக உம்முடைய நாமத்தை திருச்சபையாக, சபையாக நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்து வருகிறீர். யாபேசின் ஜெபத்தை போல எங்கள் ஊழிய எல்லைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் பெருகும்படியாக, விஸ்தாரமடையும்படியாக, விரிவடையும்படியாக ஆண்டவர் கிருபை செய்து வருகிறீர். தரிசனத்தோடும் ஒப்படைப்போடும் உம்முடைய பரிசுத்தமுள்ள ஊழியங்களை நாங்கள் நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் கிருபை செய்து வருகிறீர். வருகின்ற காலங்களிலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கான ஊழியங்களை சபையாக இணைந்து ஏகோபித்து நிறைவேற்ற எங்கள் ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு ஆராதனை வேளைகளுக்காக, ஒவ்வொரு கிளைச்சங்க ஊழியங்களுக்காக, ஜெப ஐக்கியங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னமாகுதல் ஒவ்வொரு இந்த ஊழியங்களிலும் வெளிப்பட வேண்டும். தங்களுடைய கல்வியையோ, தங்களுடைய அந்தஸ்தையோ, தங்களுடைய குடும்பத்தையோ, மாம்சீக பெருமைகளையோ எவரும் முதன்மைப்படுத்தாதபடிக்கு என் ஆண்டவருடைய நாமம், என் ஆண்டவருடைய ராஜ்ய மகிமைக்காக இந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிற அர்ப்பணிப்போடு கூட இந்த பணிவிடைகள் நிறைவேற்றப்பட ஆண்டவர் கிருபை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை ஒவ்வொரு ஊழியங்களிலும்
வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் உம்முடைய சமூகத்திலே பேசப்பட வேண்டாம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் எங்கள் சிந்தைகளுக்குள்ளாக எழும்ப வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் கட்டுப்பாட்டிற்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மறைத்து காக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எதை செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவீராக, கற்று தருவீராக. ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக திருச்சபையின் சகல ஊழியங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்கான பணிவிடைகள் இன்னும் சீராக சிறப்பாக நடைபெற ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த பிராந்தியத்திலே எங்கள் திருச்சபையின் ஊழியங்களை பார்க்கிறவர்கள், எங்களுடைய வாழ்வின் நடத்தைகளை பார்க்கிறவர்கள், கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் மகிமை இவர்களிலே காணப்படுகிறது என்பதை ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கண்டுகொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு எங்களுடைய வாழ்விலும் ஊழியத்திலும் பரிசுத்தத்தை ஆண்டவர் தந்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷனரி திருப்பணிகளை தந்து எங்கள் சார்பிலே பணித்தளங்களிலே உம்முடைய ஊழியம் நடைபெறும்படியாக ஆண்டவர் கிருபை செய்து வருகிறீர். ஜெபத்தினாலும் தங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தங்களுடைய உழைப்பினாலும் இந்த பணிவிடைகளை நிறைவேற்றி வருகிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. இன்னும் உற்சாகமாக உமக்காக எழுந்து பிரகாசிக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பணித்தளங்களிலே விசுவாச வீட்டாரை உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். திருச்சபைகள், பாடசாலைகள், மருத்துவமனைகள், காப்பகங்கள் என்ற நிலையிலே பல்வேறு ஊழியங்கள் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் அன்பு மிஷனரிமார்களையும் ஆண்டவர் அக்கினி ஜுவாலையினாலே பலப்படுத்தி உம்முடைய நாம மகிமைக்கான பணிவிடைகளை இன்னும் உற்சாகத்தோடு முழுமனதோடு நிறைவேற்ற தகப்பனே நீர் கிருபை செய்வீராக. அவர்கள் சார்ந்திருக்கிற ஊழிய ஸ்தாபனங்களுக்காக, அந்த ஸ்தாபனங்களின் வழியாக நிறைவேற்றப்பட்டு வருகிற சகல நற்பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் எல்லா ஊழியங்களின் பொறுப்பாளர்களுக்காக, செயற்குழுவிற்காக, செயற்குழுவின் அங்கத்தினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களை தம்முடைய பணிவிடைக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிற அர்ப்பணிப்போடு கூட, ஒப்படைப்போடு கூட ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்ற எங்கள் ஆண்டவர் கிருபை செய்வீராக. எங்கள் திருச்சபையின் விசுவாச வீட்டாரை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களுடைய பணிகளின் நிமித்தமாக, உயர் கல்விகளின் நிமித்தமாக பல இடங்களிலே வாழ்ந்து வருகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திற்குள்ளாக நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். எங்கு வாழ்ந்தாலும் தங்களுடைய வாழ்வின் சாட்சியை காத்துக்கொள்ள தேவாபியானவர் கிருபை செய்வீராக. நல்ல தகப்பனே, இந்த காலை பொழுதிலும் குடும்பங்களின் சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்களிலே மனஸ்தாபங்கள், மனபாரங்கள், பிரிவினைகள், உடைவுகளை நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி, குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் ஒற்றுமையினாலும் இணைந்த குடும்பங்களாக வாழட்டும் அப்பா. எங்கள் குடும்பங்களிலே சுதந்திரங்களாக நீர் தந்திருக்கிற அருமையான பிள்ளை செல்வங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் வாசித்த சுவிசேஷ பகுதியிலே சிறு பிள்ளைகளை உம்மிடத்திலே ஆசீர்வதிக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக கொண்டு வந்தபோது அவர்களை அணைத்து கொண்டீர், அவர்கள் மேலும் கைகளை வைத்து ஆசீர்வதித்தீர் என்று நாங்கள் வாசித்தோமே. எங்கள் பிள்ளைகள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னீரே. எங்கள் பிள்ளைகளின் மூலமாக குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற சந்ததிகள் எங்கள் குடும்பங்களிலே உருவாக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மல்கியாவிலே நாங்கள் வாசிக்கிறபடி தேவ பக்தி உள்ள சந்ததிகள் எங்கள் குடும்பங்களிலே உருவாக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்கட்டும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவீராக. உலக பிரகாரமான ஞானத்திலே வளருவதற்காக
எத்தனை சிரமங்களை, எத்தனை பிரயாசங்களை நாங்கள் எடுக்கிறோம். எங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழ வேண்டும் என்பதிலும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாங்கள் கடந்து கொள்ள, பெற்றோராக எங்களுடைய கடமைகளை பொறுப்போடு நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை செய்வீராக. உயர் கல்விகளுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக முயன்று கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவருடைய முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். திருமண வாழ்விற்காக ஆயத்தப்பட்டு நிற்கிற பிள்ளைகள் உண்டு. எங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதமான குடும்ப வாழ்வை, எதிர்காலத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு அமைத்து தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனியை ஏந்தி நிற்கிற சகோதரிகள் பலப்படுத்தப்படுவார்களாக. கருவிலே வளர்ந்து வருகிற குழந்தையை ஏற்ற நாட்களிலே பரிபூர்ணமான வளர்ச்சியோடு, லகுவான விடுதலையோடு கரங்களிலே ஏந்தி உமக்கு நன்றி செலுத்த, உம்மை ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த தகப்பனே நீர் கிருபை செய்வீராக. எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் தாரும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மாதங்களாக, வருடங்களாக உம்முடைய சமூகத்தின் இரக்கத்திற்காக நாங்கள் காத்து நிற்கிறோமே, எங்களை கடாட்சி தருளும் என்று சொல்லி ஜெபித்து நிற்கிற குடும்பங்கள் உண்டு. தம்முடைய பிள்ளைகள் புத்திர பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிற கையின் பிரயாசங்களுக்காக, உழைப்பின் நன்மைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், சகல பாக்கியமும் வாழ்வும் உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே. கடினப்பட்டு உழைக்கிற உழைப்புகள் நீதியானதாக, நேர்மையானதாக காணப்படட்டும். எவரையும் ஏமாற்றி பிழைக்கின்ற அந்த உழைப்புகள் எங்கள் குடும்பத்திற்குள்ளாக சேர்க்கப்பட வேண்டாம். அநியாயமான ஆண்டவரே, லஞ்சமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கைக்குள்ளாக நிம்மதியை கெடுத்து விடுமே சுவாமி. அப்படிப்பட்ட சம்பாத்தியங்கள் எங்கள் குடும்பங்களுக்குள்ளாக நுழைந்து விடாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு எங்கள் வாழ்வின் பிரயாசங்களை நாங்கள் காத்துக்கொள்ள துயாவியானவர் கிருபை செய்வீராக. நல்ல தகப்பனே, எங்கள் குடும்பங்களிலே நீர் தந்திருக்கிற வயது முதிர்ந்த பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விருத்தாப்பிய நிலைமையில் இருக்கிற அன்பு பெற்றோரை எங்கள் ஆண்டவர் பலப்படுத்தும், திடப்படுத்தும் சுவாமி. சிலர் தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகள் எல்லாம் தூர தேசங்களிலே இருக்கிறார்கள். தகப்பனே, உம்முடைய துணை மட்டுமே எனக்கு உண்டு என்று சொல்கிற அன்பு பெற்றோர் உண்டு. பிள்ளைகள் பெற்றோருக்குரிய கனத்தை கொடுக்கவும், அவர்களுக்குரிய பராமரிப்பின் பணிவிடைகளை தவறாது நிறைவேற்றவும், உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொன்ன உம்முடைய கட்டளைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழ தகப்பனே நீர் கிருபை செய்வீராக. எல்லா குடும்பங்களும் எங்கள் ஆண்டவரை மட்டுமே பற்றி வாழட்டும் அப்பா. மாம்சீக பலத்தையோ உலக காரியங்களோ நம்பி ஏமாற்றம் அடைந்து விடாதபடிக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று உம்மை உறுதியாக பற்றி பூர்ண சமாதானத்தோடு கூட வாழ தகப்பனே நீர் கிருபை செய்வீராக. எங்களோடு இந்த கிராமத்திலே வாழ்ந்து வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சார்ந்திருக்கிற கன்னியாகுமரி பேராயத்திற்காக, பேராயத்தின் திருச்சபைகள் நிறுவனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேராயத்தின் ஊழியங்களை ஒருமுகப்படுத்தி நடத்துகிற அன்பிற்குரிய பேராயர் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பேராய தலைவர்களுக்காக, ஒவ்வொரு நிறுவன பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவருடைய நாம மகிமைக்கான ஊழியங்கள் மற்றும் நடைபெறட்டும் அப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் திருச்சபைகளுக்குள்ளாக, ஸ்தாபனங்களுக்குள்ளாக காணப்படாதபடிக்கு ஆண்டவர் காத்துக் கொள்வீராக. நல்ல தகப்பனே, தமிழ்நாட்டை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்திய தேசத்தை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. ஆளுகை செய்கின்ற தலைவர்களை பரலோகத்தின் ஞானத்தினால் ஆண்டவர் நிரப்புவீராக. தேசத்தின் மக்களுடைய வாழ்விற்காக எடுத்துக்கொள்ளுகிற தீர்மானங்கள், திட்டங்கள் எங்கள் ஆண்டவருடைய செயல் திட்டங்களாக காணப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய தேசத்தின் ஒவ்வொரு பிரஜைகளையும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தினால் அரவணைத்துக் கொள்வீராக. தேசம் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும்.
திசையெங்கும் உம்முடைய நாமத்தின் எதிரொலி எழுப்பப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளின் சமாதானத்திற்காக மன்றாடுகிறோம். விசேஷமாக நோய் தொற்றுள்ள காலங்களிலே ஆண்டவர் தந்திருக்கிற விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாக இந்த நோய் தொற்றின் பாதிப்புகள் மறைந்து போகவும், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடுகிற போது தேசத்திற்கு சேமம் தருவேன் என்று சொன்னீரே. நீர் தருகிற விடுதலையை உலக நாடுகள் பெற்றுக்கொள்ளட்டும். இயற்கையின் ஆசீர்வாதமாகிய மழையை நாங்கள் பெற்று வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அதே நேரத்திலே அதிக மழையினாலே இருப்பிடம் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் நீர் எஜமானனாக இருக்கிறீரே சுவாமி. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. இயற்கையின் ஆசீர்வாதங்கள் தேவையான அளவிலே உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்க பெறவும், ஒவ்வொரு நாளும் அதற்காக நன்றி செலுத்தி வாழவும் தகப்பனே நீர் கிருபை செய்வீராக. இந்த ஜெப வேளையிலும் தங்களுடைய கடன் பாரங்கள் நீங்கும்படியாக, சொந்தமான ஒரு நிலம் இல்லம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லியும், தங்களுடைய வாழ்வின் தனிப்பட்ட பிரச்சனைகளையும் உம்முடைய சமூகத்தில் சொல்லி ஜெபித்து நிற்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய ஜெப விண்ணப்பங்களையும் ஆண்டவர் பார்க்கிறீர். வருகின்ற நாட்கள் மன சமாதானமும் மன ரம்மியமும் நிறைந்த காலங்களாக அமையட்டும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் உலக இரட்சகருமாயிருக்கிற அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன். அமருவோம். சபைக்குழுவின் அறிக்கையினை செயலாளர் வாசிப்பார்கள். அதை தொடர்ந்து ஆகஸ்ட் மாத வரவு செலவு கணக்கினை கணக்கர் ஒப்படைப்பார்கள். கிறிஸ்துவுக்கு மிக அன்பானவர்களை, சபைக்குழு தீர்மானத்தை இப்பொழுது வாசிக்கிறேன். குளத்துளை ஆயிரமண்டல திருச்சபையின் சபைக்குழு கூடுகை 26/9/2021 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணி அளவில் நமது சபை போதகர் அருள் திரு பி. சாம் பிளஸிங் தலைமையில் ஜெபத்துடன் ஆரம்பமானது. கலந்து கொண்டவர்கள் திருவாளர்கள் ஏ. ஜஸ்டின் நத்தானியல், டி. டைட்டஸ் தவமாலை, எம். ராஜா, பி. ஞானசிகாமணி, எஸ். தர்மகன், இ. நெல்சன் ஜெயக்குமார், என். ரதீஷ், ஜே. சாம் நெல்சன், எம். ராணி அன்னரோதா. தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள்: கடந்த மாதம் செயற்குழு கூட்டறிக்கை வாசிக்கப்பட்டு ஒப்புக்கொள்ளப்படப்பட்டது. அறிக்கையின் மீதான காரியங்களில் கல்லர் தோட்ட நிலம் முன் தீர்மானத்தின்படி 5 சென்ட், நில உரிமையாளர் அருகில் உள்ள 3 சென்ட் சர்வே நம்பர் 341/5 நிலமும் சேர்த்து விலைக்கிரயம் செய்யப்பட வேண்டும் என்று கூறியதால் 8 சென்ட் நிலமும் வாங்க வேண்டிய நிலை உள்ளது எனவும் ரூபாய் 50,000 முன் பணமாக கொடுக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் வரவு செலவு கணக்கு. ஜூலை மாதம் வரவு செலவு கணக்கு வாசித்து ஒப்புக்கொள்ளப்பட்டது. கணக்கு விவரம்: முன் மாதம் இருப்பு ரூபாய் 26,027.88. ஜூலை மாதம் வரவு ரூபாய் 2,55,440. மொத்தம் 2,81,467.88. ஜூலை மாதம் செலவு 2,24,341.72. மருத்துவ வைப்பு நிதி. திருமதி டெய்சி தேவதாஸ் அவர்கள் தனது கணவர் காலம் சென்ற திரு ஆர். பால் தேவதாஸ்
அவர்கள் பெயரால் ரூபாய் 22,000 மருத்துவ நல நிரந்தர வைப்பு நிதியாக தந்துள்ளார்கள் என்பது தெரிவிக்கப்பட்டு சபைக்குழுவால் நன்றியும் பாராட்டும் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருமண தகுதி கட்டணம் சம்பந்தமாக திருமண தகுதி கட்டணமாக பெறப்பட்டு வந்த ரூபாய் 2,750 இணையிலிருந்து உயர்த்தி ரூபாய் 4,500 பெற தீர்மானிக்கப்பட்டது. திருமண ஆராதனை கட்டணமாக பெஞ்ச் பீஸ் பெறப்பட்டு வந்த ரூபாய் 3,500 உயர்த்தப்பட்டு ரூபாய் 5,000 தீர்மானிக்கப்பட்டது. நமது திருச்சபை அங்கத்தினர் அல்லாது பிற சபையில் அங்கத்தினர்கள் திருமண ஆராதனை கட்டணமாக ரூபாய் 7,000 பெற தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தின் தொடர்ச்சி 10/10/2021 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டு போதர் ஜெபித்து ஆசிக்குற கூட்டம் இனிதே முடிவடைந்தது. குளத்தோலை ஆயர்மண்டல திருச்சபையின் சபைக்குழுவின் கூடுகை 10/10/2021 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் நமது சபை போதகர் அருள் திரு பி சாம்பிளசிங் தலைமையில் ஜெபத்துடன் ஆரம்பமானது. கலந்து கொண்டவர்கள் திருவாளர்கள் ஏ ஜஸ்டின் நத்தானியல், எம் ராஜா, பி ஞானசிகாமணி, எஸ் தர்மக்கன், என் ரதீஷ், ஏ நெல்சன் ஜோல் ஜெயக்குமார், ஜே சாம் நெல்சன். தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள்: ஆகஸ்ட் மாதம் வரவு செலவு கணக்கு. ஆகஸ்ட் மாதம் வரவு செலவு கணக்கு வாசித்து ஒப்புக்கொள்ளப்பட்டது. கணக்கு விவரம்: முன் மாதம் இருப்பு 83,911 ரூபா 16 பைசா. ஆகஸ்ட் மாதம் வரவு 2,69,713 ரூபாய். மொத்த ரூபாய் 3,53,624 ரூபாய் 16 பைசா. செலவு 2,93,839 ரூபாய் 73 பைசா. மீதி இருப்பு 59,784 ரூபாய் 44 பைசா. பேராயர் பொருளாளர் கடிதம் சம்பந்தமாக பேராயர் பொருளாளரின் 23/9/2021 தேதியிட்டு பேராயர் திருமண தகுதி கட்டணம் உயர்வு குறித்து கடிதம் பதிவு செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புதிய கட்டணம் விவரங்கள்: சாதாரண கட்டணம் பழைய கட்டணம் 1,500 ரூபாய், புதிய கட்டணம் 2,000 ரூபாய். சிறப்பு கட்டணம் சேர்த்து போதகர் அனுமதி ரூபாய் 3,000, புதிய கட்டணம் 5,000. அதிசிறப்பு கட்டணம் பேராயர் அனுமதி ரூபாய் 10,000, புதிய கட்டணம் 15,000. விவகாரத்தின் பின் உறுப்பினர் சேர்த்தல் 3,000, புதிய கட்டணம் 5,000. திருமணம் முறைப்படுத்தல் ரூபாய் 5,000, புதிய கட்டணம் 10,000. போதகர் ஜெபித்து ஆசிகுற கூட்டம் இனிதே முடிவடைந்தது. ஆகஸ்ட் மாதம் வரவு செலவு கணக்குகளை இப்போது வாசிக்கிறது. ஆகஸ்ட் மாதம் வங்கியில் செலுத்தியது 84,170. ஆராதனை பை காணிக்கை 16,658. சோத்திர காணிக்கை 8,300. பிறந்தநாள் காணிக்கை 3,800. மாதாந்திர காணிக்கை 42,210. நற்செய்தி காணிக்கை 26,470. திருமணநாள் காணிக்கை 1,300. சங்க காணிக்கை 550. மருத்துவ உதவித்தொகை 500. மிஷனரி காணிக்கை 41,850. உண்டியல் காணிக்கை 1,095. திருமண தகுதி கட்டணம் 2,750. வைப்பு நிதி திருமதி தோர்கால் டெய்சி தன் காலம் சென்ற கணவர் நினைவாக ரூபாய் 22,000. ஏல வரவு 260. பென்ஷன் நிதி வரவு 2,500. தேங்காய் விற்று வரவு 2,800. திருவிருந்து சாதனம் வாங்க வரவு 500. நிலம் வாங்க வரவு 6,000. கல்லறை தோட்ட நிலம் வாங்க வரவு 6,000. மொத்தம் 2,69,713 ரூபாய் வரவு. இனி செலவு: வங்கியில் செலுத்தியது 84,170.
தோட்ட பராமரிப்பாளர் ஊதியம் 1500, தேங்காய் வெட்ட கூலி 150, ஒலிபெருக்கி பழுது பார்க்க 200, முதியோர் உதவித்தொகை 4 பேருக்கு 2000, இன்டர்நெட் சார்ஜ் 695, அசஸ்மெண்ட் அடைத்தது 75,730, வங்கி கட்டணம் ₹4.72. கல்லறை தோட்ட நிலம் வாங்க முன்பணமாக கொடுத்தது 50,000. பாண்டியன் வங்கி நிரந்தர வைப்பு நிதி 32,000. மரண நிதி திரு எஸ் அருள் சிகாமணிக்கு கொடுத்து 5000. மலர் வளையம் 300. முதியோர் உதவித்தொகை ஒரு ஆளுக்கு ₹500. பாடகர் குழு பயிற்சியாளர் ஊதியம் 4500. போதகர் இல்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க் லேபர் சார்ஜ் ₹250. மிஷினரி காணிக்கை 21,400. போதகர் பயணப்படி 1000. கோயில் பிள்ளை ஊதியம் 8100. கணனி ஊழியர் ஊதியம் 1500. 6 LED பல்பு வாங்கினது ₹540. மரணநிதிக்கு திரு ஏசுதாஸ் அவர்களுக்கு கொடுத்தது 5000. மலர் வளையம் 300. மொத்தமாக செலவு ₹2,93,839.72. மொத்தமாக அப்செக்ட் முன்மாத இருப்பு மொத்தமாக 26,075 பாண்டியன் வங்கி, எஸ்பிஐ வங்கி 30,284 16 கூட்டுறவு வங்கி 558 கையிருப்பு 20,280. மொத்தம் ஆகஸ்ட் மாத வரவு 2,69,713. மொத்தம் 3,53,624 16. செலவு மொத்தம் 2,93,832 மீதி இருப்பு 59,784 44. வரவு சில கணக்கு வாசிக்கப்படும். திருச்சபையாருக்கான இதர அறிவிப்புகள்: விவாக விளம்பரம், புத்தளம் சேகரம் குளத்துவிளை ஆயர் மண்டலம் குளத்துவிளை திருச்சபையில் திரு என் பால்ராஜ் அவர்கள் மகன் பி ஜீவா ராஜாவும், கிரைஸ்ட் சர்ச் நாகர்கோயில் சேகரம் கிரைஸ்ட் சர்ச் நாகர்கோயில் ஆயர் மண்டலம் கிரைஸ்ட் சர்ச் நாகர்கோயில் திருச்சபையில் காலம் சென்ற திரு எஸ் ஐசக் அவர்கள் மகள் ஐ ஜோஸ்லினும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 8 நாட்களுக்குள் திருச்சபை ஆயருக்கு எழுத்து வழியாய் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிவிப்பு. திருமண வாழ்விற்காக ஆயத்தப்படுகிற அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை தந்தோர் பெயர் விபரம்: நன்றி காணிக்கைகள் எம் லினிஷ் தியோடர் சன் ஆஃப் திரு மகேஷ் தியோடர் ₹1000. ஜி அபினா டாரதி டாட்டர் ஆஃப் திரு ஹைச்சன் காட்வின் ராஜகுமார் ₹500. எஸ் ஜேம்ஸ் ரிஜு சன் ஆஃப் திரு ஜே சுதா ராஜசிங் ₹8100. ஏ ஆல்ட்ரின் சன் ஆஃப் திருவை ஆல்பர்ட் ராஜன் ₹1000. திரு சி பொன் ஆனந்த் ₹1000. திருமதி ஏ ரயன் பிளெஸிங் ₹500. ஆர் ஜெனிஷ் ராஜன் சன் ஆஃப் திரு எஸ் ராஜன் ₹10,000. நிலத்திற்காக திரு எஸ் ஜெயம் ₹5000. திரு வி அருள் ராய் ₹5000. கல்லறை தோட்ட நிலத்திற்காக பெயர் குறிப்பிடாமல் ₹1500. திரு வி சாம்சன் ஜோஸ் தும்பை மிஷனரி பணித்தளத்திற்காக ₹5000. திருமதி மேரி தாஸ் மலைநாட்டு பிள்ளைகள் நல வைப்பு நிதியாக ₹5000 கொடுத்துள்ளார்கள். கர்த்தர் தாமே இந்த காணிக்கைகளையும் கொடுத்த தம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்கள்: அக்டோபர் 17ஆம் தேதி திரு வி மனுவேல் ராபர்ட்சன், திருமதி மெர்லின் ஜெபா வைஃப் ஆஃப் திரு கே யோபு விஜயன். 18ஆம் தேதி ஏ அருள் சியோனா டாட்டர் ஆஃப் திரு ஏ அருள் சுதன். திரு பி டெரிக் வின்ஸ்டன் ராஜ்
ரெபினிஷ் சன் ஆஃப் திரு ஜே ரெஜி, எஸ் ஸ்டெஃபானி டாட்டர் ஆஃப் திரு வி சாம்சன் ஜோஸ். 20ஆம் தேதி வி சாம் பினோ சன் ஆஃப் திரு எஸ் வேதரால் கிங்ஸ்டன், ஜே பிரைஸ்லின் டாட்டர் ஆஃப் திரு டி ஜான் டேவிட்சன், திருமதி ஒய் டெல்வினால் ஒய்ஃப் ஆஃப் திரு ஜே பிரபு. 21ஆம் தேதி பெனிஷா டாட்டர் ஆஃப் திரு எஸ் கோல்ட் லிண்டன். 22ஆம் தேதி ஏ அனுக்கிரகா டாட்டர் ஆஃப் திரு ஆர் அருள் சேகர், திரு ஏ பால்சன். நோவியானா பெக்சி நோவா டாட்டர் ஆஃப் திரு பி நோவா ஜோசப், ஜோவியானா ரெக்ஸி நோவா டாட்டர் ஆஃப் திரு பி நோவா ஜோசப் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். திருச்சபையின் சார்பிலே இவர்களை வாழ்த்துகிறோம். தங்களுடைய திருமண நாட்களை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறவர்கள் திரு டி பரம ஜோன்ஸ், திருமதி எஸ் ஷெர்லி அக்டோபர் 18ஆம் தேதியும், அக்டோபர் 20ஆம் தேதி திரு வி டேவிட், திருமதி பூமணி தம்பதியர். 21ஆம் தேதி டாக்டர் ஜி ஜெரால்ட் மோசஸ், திருமதி ஆர் வத்சலா. 22ஆம் தேதி திரு எஸ் ஜெபமணி, திருமதி பூமணி ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற திருச்சபையின் விசுவாச வீட்டாரை ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். திருச்சபையின் ஊழியங்களிலும் திருப்பணிகளிலும் நீங்கள் தந்து வருகிற உற்சாகமான பங்களிப்பிற்காக நன்றி கூறிக்கொள்கிறோம். கல்லறை தோட்டத்திற்கான முன்பணம் நாம் கொடுத்திருக்கிறோம். உங்களுடைய சிறப்பான பங்களிப்பை நீங்கள் தந்து வருகிறீர்கள். இன்னும் அந்த பங்களிப்பை செயல்படுத்தாதவர்கள் கடந்து வருகின்ற நாட்களிலே குடும்பமாக அந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி களியல் பயிற்சி இன்று மாலை 4 மணி முதல் நம்முடைய ஆலய வளாகத்திலே நடைபெறும். 8ஆம் வகுப்பும் அதற்கு மேற்படிக்கின்றோர் இந்த பயிற்சியிலே உங்களை இணைத்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுதும் பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் பாடுகின்ற போது கர்த்தருடைய நாம மகிமைக்கான காணிக்கைகளை நாம் செலுத்தி மகிழலாம்.
தெய்வ சமூகத்தில் நாம் தந்திருக்கிற காணிக்கைகளுக்காக மன நிறைவோடு ஜெபிக்கலாம். தம்மையே ஜீவ பலியாக எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்து எங்களுக்கு மீட்பை சம்பாதித்தீரே. நல்ல தகப்பனே, இந்த காலை ஆராதனை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே உம்மை பணிந்து கொள்ள, ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் எங்களை அழைத்து வந்தீர். எங்கள் வாழ்வை திரும்பி பார்த்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி திருச்சபையாக நாங்கள் நிறைவேற்றுகிற திருப்பணிகளுக்காக நன்றி பலியோடும் நேர்ச்சையோடும் பொருத்தனையோடும் கூட உம்முடைய சமூகத்தில் தரப்பட்டிருக்கிற அத்தனை காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. என்ன மனநிலையோடு இந்த காணிக்கைகளை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தந்திருக்கிறோம் என்பதை எங்கள் ஆண்டவர் அறிவீர். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று உம்முடைய வசனம் சொல்கிறது. உற்சாக மனதோடு கூட உம்முடைய சமூகத்திலே தரப்பட்டிருக்கிற அத்தனை காணிக்கைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி. இது மிக கவனமாக கணக்கு செய்யப்பட்டு ஆண்டவருடைய நாம ராஜ்ய விரிவாக்க பணிகளுக்காய் கருத்தாய் செலவு செய்யப்பட எங்கள் ஆண்டவர் கிருபை செய்வீராக. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராக எங்கள் சிந்தனைகளை நாங்கள் திருப்புகிறோம். எங்களோடு கூட பேசும், நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு சொல்லித்தாரும். மீட்பரும் உலக இரட்சகருமாயிருக்கிற அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மீட்பின் கீதங்களிலே 524 பாடல். மீட்பின் கீதம் எண் 524. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. முதல் 2 சரணங்களையும் எழுந்து நின்று கரங்களை கொட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் நின்றவாறே கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. ஆமேன். அமருங்கள். பல மாதங்களுக்கு பின்பதாக பரிசுத்தமான ஓய்வு நாளிலே காலை பொழுதிலே ஆண்டவருடைய சமூகத்திலே பணிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் தந்த மேலான கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக சபையாக குடும்பமாக ஏகோபித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம்.
ஆண்டவர் தந்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிற அதே நேரத்திலே தரப்பட்டிருக்கிற விதிமுறைகளின்படி மிகுந்த ஜாக்கிரதையோடு ஆண்டுடைய ஆலய பிரகாரத்திலும் வளாகத்திலும் நாம் செயல்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 1969 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தின் 26ஆம் நாள் நாசரேத்தில் உள்ள மர்காஷியஸ் என்று சொல்லுகிற அந்த கல்லூரியிலே நல்லொழுக்க வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. பேராசிரியர் ஞானதுரை அவர்கள் அந்த வகுப்பை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த வகுப்பு நடத்தி கொண்டிருந்த வேளையிலே ஒரே ஒரு மாணவன் மற்றவர்களை தொந்தரவு செய்து கொண்டும் அந்த வகுப்பிலே கவனம் செலுத்தாதபடிக்கு அங்குமிங்கும் பார்த்து கொண்டிருப்பதை இந்த பேராசிரியர் கவனிக்கிறார். ஜெயச்சந்திரன், நீ இந்த வகுப்பு முடிந்த பின்பு என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று பேராசிரியர் ஞானதுரை அவர்கள் அந்த ஜெயச்சந்திரனிடத்திலே கூறினார்கள். நிச்சயமாக எனக்கு தண்டனை கிடைக்க போகிறது. நான் என்னுடைய வகுப்பிலே ஒழுங்காக அமர்ந்திருக்கவில்லை, பாடங்களை கவனிக்கவில்லை, மற்றவர்களை தொந்தரவு படுத்தி கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிற சிந்தனையோடு கூட வகுப்பு முடிந்து ஜெயச்சந்திரன் ஆசிரியரை பார்க்கும்படியாக கடந்து செல்கிறார். பேராசிரியர் ஞானதுரை ஜெயச்சந்திரனோடு கூட பேசுகின்றார். அந்த இருக்கையிலே அமரும்படியாக சொல்லிவிட்டு அவனுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வாழ்வின் ஆசீர்வாதத்தை, வாழ்வின் நன்மைகளை, கிருபைகளை அவன் புரிந்து கொள்ளும்படியாக, ஆண்டவர் இயேசுவின் அன்பை அவன் அறிந்து கொள்ளும்படியாக, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தின் ஒவ்வொரு மக்களையும் ரட்சிக்கும்படியாக அவர் கடந்து வந்தார் என்பதையெல்லாம் திருமறையின் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட அவனோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த ஜெயச்சந்திரனின் உள்ளத்திலே இந்த வார்த்தைகள் எல்லாம் கிரியை செய்ய ஆரம்பிக்கின்றன. இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். நான் கீழ்ப்படிதல் உள்ள, ஒப்படைப்புள்ள ஒரு மாணவனாக நடந்து கொள்ள வேண்டும். என்னையும் நேசிக்கிற, எனக்காகவும் அன்பு பாராட்டுகிற ஒரு தெய்வம் இருக்கிறாரே, அவருக்காய் என் வாழ்வை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஜெயச்சந்திரனுடைய வாழ்விலே மாற்றம் ஏற்படுகிறது. தீய நண்பர்களோடு நான் இனி பேச மாட்டேன், பழக மாட்டேன், அவர்களோடு கூட நான் உறவுகளை வைத்து கொள்ள மாட்டேன். என் வாழ்வு பரிசுத்தமானதாக, என் ஆண்டவருக்கு பிரியமானதாக காணப்பட வேண்டும் என்கிற தீர்மானத்தை இந்த ஜெயச்சந்திரன் எடுத்துக்கொள்கிறார். வகுப்புகள் முடிந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய விடுதிக்கு பின்புறத்தில் இருக்கிற உடை மரம் நிறைந்த அந்த காட்டு பகுதியிற்குள்ளாக கடந்து சென்று தானும் தன்னுடைய நண்பர்களுமாக இணைந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். மாணவ ஜெப ஐக்கியம் அங்கு உருவாகிறது. இவ்விதமாக ஜெபித்து ஜெபித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை இந்த ஜெயச்சந்திரனும் அவனுடைய நண்பர்களும் பெற்று கொள்கிறார்கள். தன்னுடைய கல்லூரி கல்வியை முடித்த ஜெயச்சந்திரன் 1973 ஆண்டு அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்று சொல்லுகிற திருச்சபையிலே கல்லூரி ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லுகிற ஒரு அமைப்பிலே அவர் இணைந்து செயல்பட ஆரம்பிக்கின்றார். கல்லூரிகளிலே படித்து கொண்டிருக்கிற மாணவிகள் மத்தியிலே முகாம்களை நடத்துவதிலும் இயேசுவின் அன்பை எடுத்துச் சொல்வதிலும் மிக தீவிரமாக ஜெயச்சந்திரன் ஈடுபட்டு வருகின்றார். 1972 ஆண்டு இப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இந்த ஜெயச்சந்திரன் முழுநேர ஊழியராக, ஆண்டவருடைய பணிவிடைக்காரராக தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற உள் உணர்வு, ஆண்டவருடைய அழைப்பின் சத்தத்தை தெளிவாக அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. அநேக வாலிபர்களை ஆண்டவருடைய ஊழியத்திற்காக உற்சாகப்படுத்தினவர், ஜெபிக்க வாருங்கள் என்று அழைத்த இந்த ஜெயச்சந்திரன் முழுநேர ஊழியமா என்று சொல்லுகிற அந்த கேள்வி அவருக்குள்ளாக எழும்புகிறது. தயக்கம் எழும்புகிறது. முழு நேரமாக நான் ஊழியம் செய்ய வேண்டுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் தன்னுடைய இருசக்கர வாகனத்திலே பயணம் செய்கிற போது பயங்கரமான விபத்திலே அவர் மாட்டிக்கொள்கின்றார். மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்.
தீவிர சிகிச்சை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த மருத்துவமனையிலே அவர் அமர்ந்திருக்கிற போது தன்னுடைய பேராசிரியர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மீண்டும் அவருடைய நினைவிலே வருகிறது. ஜெயச்சந்திரன், ஆண்டவர் இயேசு உன்னை நேசிக்கிறார், அவருடைய பணிவிடைகளை நீ செய்ய வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும், உனக்காக அவர் இரத்தம் சிந்தினார், உனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்த்து மனம் உடைந்து ஆண்டவருடைய பணிவிடைக்காக, முற்றிலுமாக முழுநேர பணிவிடைக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவருடைய காயங்கள் மாறுகின்றன, காரியங்கள் ஆறி சுகமடைகின்றார். 1973 ஆண்டு பெங்களூர் பகுதியில் இருக்கிற சதன் ஏசியா பைபிள் காலேஜிலே இணைந்து இறையியல் கற்க ஆரம்பிக்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே விடுமுறை நாட்களை முன்னிட்டு தன்னுடைய சொந்த கிராமமாகிய கன்னியாகுமரி மாவட்டத்தின் மூலச்சில் கிராமத்திற்கு அவர் கடந்து வந்து நிற்கிறார். 6/4/1974 அன்று அவர் நாகர்கோயிலிருந்து மூலச்சலுக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிற போது மீண்டும் ஒரு பயங்கர விபத்திலே அவர் மாட்டிக்கொள்கிறார். அவருடைய பைக்கினுடைய டயர் வெடித்தபடியினாலே ஒரு லாரியிலே இடிக்கின்ற அளவிற்கு அவருடைய வாகனம் இழுத்து செல்லப்படுகிறது. மருத்துவமனையில இருந்து சிகிச்சை பெற்று சுகம் பெற்று மீண்டும் தன்னுடைய கிராமத்திற்கு அவர் கடந்து செல்கிறார். ஒரு நாள் காலை பொழுதிலே தன்னுடைய ஜெப வேளையிலே இயற்கையின் அழகை ரசித்து, இந்த உலகை எல்லாம் ஞானமாய் படைத்திருக்கிறீரே, என்னையும் உம்முடைய சாயலிலே படைத்தீர், என்னையும் ரட்சித்தீர், உம்முடைய பணிவிடைக்காக நீர் அணைத்து கொண்டீர், 2 மிகப்பெரிய ஆபத்திலிருந்து என் ஆண்டவர் என்னை காத்து கொண்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை அவர் தியானிக்கும் போதுதான் சற்று முன்பதாக நாம் பாடின காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் என்று சொல்லுகிற அந்த பாடலின் வரிகளை பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெயச்சந்திரனுடைய வாயிலே போட்டார். ஆண்டவருடைய நாமத்தை அந்த பாடலின் வரிகளிலே அவர் பாடி மகிமைப்படுத்தினார். பாஸ்டர் ஜெயச்சந்திரன் அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்று சொல்லுகிற, கிரேஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்று சொல்லுகிற தஞ்சாவூரில் அமைந்திருந்த அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். 2018 ஆண்டு மார்ச் மாதத்தின் 6ஆம் தேதி கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார். அவர் எழுதின அநேக பாடல்கள் ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துவதாக அமைந்தது. 68க்கும் மேலான பாடல்களை அவர் எழுதி பாடியுள்ளார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பல நேரமும் நீங்களும் நானும் இந்த ஜெயச்சந்திரனை போல ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னுடைய காக்கும் கரத்தினால் என்னை தாங்குகிறார், என்னை தப்புவிக்கிறார், என்னை வழி நடத்துகிறார், என்னோடு கூட அவருடைய கரம் இருக்கிறது என்பதை நாம் உணராமல் போகின்றோம். என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய சாமர்த்தியத்தினாலே, என்னுடைய திறமையினாலே எதையும் நான் சாதிக்க முடியும் என்று யோசிக்கின்ற போது வாழ்க்கையிலே விழுந்து போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த காலை நேரத்திலே நாம் கூடியிருக்கிற போது என் வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. என் வாழ்வின் சூழ்நிலைகளிலெல்லாம் அவருடைய கரத்தின் மகிமையை நான் கண்டுகொண்டே இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். போராட்டங்கள், வாழ்வின் பல்வேறு அழுத்தங்களின் மத்தியிலே, கஷ்டங்களின் மத்தியிலே, வேதனைகளின் மத்தியிலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருப்பதையும், தேவனுடைய கரத்தின் மகத்துவத்தையும் நாம் நோக்கி பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். At times of troubles, depression, loss, pain and mental agony, let us look at the hands of God. ஆண்டவருடைய கரத்தையே நாம் நோக்கி பார்ப்போம். மனிதர்களை நம்பினால் ஏமாற்றம் அடைந்து விடுவோம். நம்முடைய பலத்தை நம்பினால் நாம் தோல்வியையே சம்பாதிப்போம். ஆண்டவருடைய கரத்தை நோக்கி பார்த்தால் நிச்சயமாக ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதத்தை, நடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தேவனுடைய கரம்
எத்தனை மகத்துவமானது! இந்த தேவனுடைய கரம் எவ்விதமாக நம்மை நடத்துகிறது என்பதை 3 குறிப்புகளின் வழியாக நாம் சிந்தித்து நம்முடைய தியானத்தை நாம் நிறைவு செய்யலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது 139ஆம் சங்கீதத்திலே 5 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அவர் குறிப்பிட்டு சொல்கிற 2 காரியங்கள் உண்டு. 139ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனம், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். யூ லேவ் யுவர் ஹேண்ட் அப்பான் மீ. ஆண்டவரே, உம்முடைய கரம் என் மீது அமர்த்தப்படுகிறது. 10ஆம் வசனத்திலே சொல்கிறார், அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். என் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய கரம் என்னை நடத்துகிறது, உமது வலது கரம் என்னை பிடிக்கிறது. நம்முடைய வாழ்வின் பல சூழ்நிலைகளின் மத்தியாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிற போது ஆண்டவருடைய கரத்தை, ஆண்டவருடைய கரத்தின் ஆசீர்வாதத்தை, பிரசன்னத்தை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்விலே எவ்விதமாக செயல்படுகிறது? முதலாவதாக, இது நம்மை போஷிக்கும் கரமாக காணப்படுகிறது. இட் இஸ் a feeding hand. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய கரத்தினாலே நம்மை அரவணைத்து போஷித்து பாதுகாக்கிறார். 103ஆம் 104ஆம் சங்கீதங்களை நாம் வாசிக்கிற போது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சங்கீதக்காரனாகி தாவீது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார். அப்படி சொல்லிவிட்டு 104ஆம் சங்கீதத்தின் 24ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த உலகத்தின் சகல காரியங்களையும் மிக நேர்த்தியாக, மிக ஞானமாக நீர் படைத்திருக்கிறீர். 27, 28 வசனங்களிலே, ஏற்ற வேளையிலே ஆகாரம் தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கிறது. உம்முடைய கரத்தையே சர்வ சிருஷ்டியும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உம்முடைய கரம் போஷிக்கும் கரமாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய கரத்தை நோக்கி பார்ப்போம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கரம் என்மேல் இருக்க, நேச கரம் என்னோடு இருக்க, ஆண்டவருக்காக நான் ஜீவித்திடுவேன் என்று பாடினோமே. ஆண்டவருடைய கரம் நித்தமும் நம்மை போஷிக்கின்ற கரமாக காணப்படுகிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஒவ்வொரு படைப்பும் அவரால் போஷிக்கப்படுகின்றது. Each creatures in God's creation are fed by him. ஒவ்வொரு நாளும் குறைவில்லாமல் ஆண்டவர் தன்னுடைய கிரியைகளை, தன்னுடைய கரத்தின் கிரியைகளை போஷித்து வருகிறார். எனவேதான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு விதமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நீங்களும் நானும் ஆண்டவருடைய சாயலிலே விசேஷமானவர்களாக, வித்தியாசமானவர்களாக, ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவர்கள். பல நேரமும் உலகம் சார்ந்த கவலை, நாளைய தினத்தை குறித்த கவலை நம்முடைய வாழ்வை நெருக்கி போடுகிறது. இந்த காலை பொழுதிலே காக்கும் கரங்கள் என்னோடு கூட இருக்கின்றன. என்னை போஷிக்கும் கரம் ஒவ்வொரு நாளும் என்னை போஷிக்கிறது. இந்த உலகத்தின் சகல காரியங்களையும் போஷித்து பாதுகாக்கிற என் ஆண்டவர் என்னையும் பிழைப்பூட்டுவார், என்னையும் போஷிப்பார், என்னையும் நடத்துவார். குறைவில்லாமல் ஒவ்வொரு நாளும் நான் போஷிக்கப்படுவேன் என்று சொல்லுகிற நிலையோடு கூட அவருடைய கரத்தையே நோக்கி பார்த்து வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். எலியா தீர்க்கனை கேரித் ஆற்றண்டையிலே ஆண்டவர் போஷிக்கிறார். காகங்கள் அவருக்கு உணவு கொடுக்கின்றன. ஆற்றின் தண்ணீரை அவர் பெற்றுக்கொள்கிறார். வறட்சி ஏற்படுகிறது. அந்த ஆற்றின் தண்ணீர் வற்றி போன போது சாரிபாத் ஊரிலே ஒரு பெண்மணியை அவரை போஷிக்கும்படியாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்திலே மன்னாவினாலே, காடையினாலே இஸ்ரவேல் மக்களை
ஆண்டவர் போஷித்தாரே, அத்தனை சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் சகல தேவைகளையும், நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளையும் அவர் அறிந்திருக்கிறபடியினாலே நம்மை போஷிப்பார், நம்மை வழி நடத்துவார். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். 34ஆம் சங்கீதத்தின் 10ஆம் வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நன்மையினால் நம்மை நிரப்பி போஷிக்கும் ஆண்டவருடைய கரத்தையே நாம் நோக்கி பார்ப்போம். தேவனுடைய கரம் நம்மை போஷிக்கும் கரமாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த தேவனுடைய கரத்தின் மகத்துவம் என்ன? தேவனுடைய கரம் நம்மை வழிநடத்துகின்ற கரமாக இருக்கிறது. இட் இஸ் லீடிங் அஸ். ஒவ்வொரு நாளும் நாம் எதிலே எப்படி நடக்க வேண்டும் என்பதை நமக்கு பாதையை காண்பித்து நம்மை வழிநடத்துகிற கரமாக இருக்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 2 நாளாகமும் 36:19 எருசலேம் தேவாலயம் தீக்கிரையாக ஆக்கப்பட்டிருக்கிறது, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகளை அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் மக்கள் கேட்கிறார்கள். குறிப்பாக எஸ்ரா, நெகேமியா இந்த வார்த்தைகளை கேட்கிற போது, எங்களுடைய சொந்த தேசம் பாழாய் கிடக்கிறது, நாங்கள் இங்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அந்த எண்ணம் அவர்களுக்குள்ளாக வந்தபோது தேவனுடைய கரம் அவர்களை வழிநடத்திற்று. எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். எஸ்ரா தன்னுடைய சொந்த தேசம் பாழாய் கிடக்கிறது, தீக்கிரையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை கேட்டபோது அவருக்குள்ளாக ஒரு பாரம் ஏற்படுகிறது. என் தேசத்திற்காக, என்னுடைய பட்டணத்திற்காக நான் ஏதாகிலும் செய்ய வேண்டும். எஸ்ராவோடு கூட தேவனுடைய கரம் இருந்தபடியினாலே அவன் கேட்ட எல்லா காரியத்தையும் ராஜா அவனுக்கு அனுக்கிரகித்தார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். 9ஆம் வசனம், 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்து சேர்கிறான். எருசலேமிலே அவனால் நிறைவேற்றப்பட வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் நிறைவேற்றும்படியாக தேவனுடைய கரம் எஸ்ராவை வழிநடத்தினது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். எஸ்ரா was led by the hand of God. தேவனுடைய கரம் எஸ்ராவோடு கூட இருந்தபடியினாலே அவனுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனை நடத்தினார். எனவேதான் நமக்கு தெரிந்த பழமையான ஒரு பாடலின் வரிகள் உண்டு. கரம்பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ, குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே, அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நாம் நினைப்பேனே. ஆண்டவர் நம்மை கரம்பற்றி நடத்துகிறார். நம்மை போஷிப்பது மாத்திரமல்ல, நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். 3ஆவதாக, இந்த தேவனுடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கிற கரமாக இருக்கிறது. மார்க்கு 10ஆம் அதிகாரத்திலே சிறு பிள்ளைகளை பெற்றோர் ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொண்டு வருகிறார்கள். சீஷர்கள் அவர்களை அதட்டுகிறார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். உங்களையும் என்னையும் ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு நாளும் போஷிக்கின்றது, ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரத்தின் ஆசீர்வாதம் நம்மேல் பொழியப்படும்படியாக தேவனுடைய கரத்தையே நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னை கரம் பற்றி நடத்தும் அப்பா,
நான் வழுவி விழாதபடிக்கு, விழுந்து போகாதபடிக்கு, உம்மை விட்டு தூரம் போகாதபடிக்கு வலக்கரம் நீட்டி என்னை பிடித்து கொள்ளும் ஆண்டவரே. நான் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து விடாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை தாரும், உம்முடைய ஆலோசனையை தாரும், உம்முடைய வழிநடத்துதலை தாரும். நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை போஷியும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரத்தின் போஷிப்பையும், ஆண்டவருடைய கரத்தின் வழிநடத்துதலையும், ஆண்டவருடைய கரத்தின் ஆசீர்வாதத்தையும் பெற்றவர்களாக அவரை மகிமைப்படுத்துகிற சாட்சிகளாக வாழ தெய்வாதி தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமீன். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை சிந்தித்த நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக பயபக்தியாக அறிக்கை செய்யலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்தில் வாழ்வின் இறுதி மட்டும் நிலைத்து நிற்க திரியேக ஆண்டவர் தாமே துணை செய்வாராக. ஆராதனைக்கு நிறைவாக ஞான பாடல்களிலே 283ஆம் பாடலை பாடுவோம். 283ஆம் ஞான பாடல். எப்போதும் இயேசு நாதா உம்மை பின்பற்றுவேன் என்றே தீர்மானமாக நான் வாக்கு கொடுத்தேன். முதலாம் 5ஆம் சரணங்களை பாடலாம். சென்று பாதை காட்டும் நான் வழி தவறே. ஓயாமல் பலன் தாரும் உம்மாடி சுவட்டு கால் வைத்து ஜெபம் செய்வோம். உம்முடைய கரம் எங்களை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறது. உம்முடைய கரம் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிறது. உம்முடைய கரம் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து பாதுகாக்கிறது.
நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தினால் எங்களை காத்துக் கொள்கிறீர். உம்முடைய கரத்தினால் எங்கள் வாழ்வை ஒவ்வொரு நாளும் நீர் பலப்படுத்துகிறீர் சுவாமி. இந்த காலை ஆராதனை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வரவும் உம்முடைய கரத்தின் மகிமை, உம்முடைய கரத்தின் மகத்துவம் எந்த அளவிற்கு எங்கள் வாழ்விலே முக்கியமானது என்பதை கற்றுக்கொள்ளவும் தேவரீர் கிருபை செய்தீரே. காக்கும் கரம் கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து ரட்சித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்போதும் இயேசுநாதா, உம்மையே நான் பின்பற்றுவேன் என்று நாங்கள் எடுத்திருக்கிற தீர்மானத்திலே நிலைத்து நிற்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்வீராக. வாரம் முற்றும் சேமமாய் எங்களை பாதுகாத்து மீண்டும் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து உம்மை நன்றியோடு ஆராதிக்கும் வரை உம்முடைய தேவ பிரசன்னத்திலே எங்களை மறைத்து காத்து ரட்சித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் மனோகர ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் நிறைவாய் ஆசீர்வாதமாய் தங்கி இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.